மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்ற சாப்டர்லேருந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது டிஎன் செட்டுக்கு வரக்கூடியது, பிஜிடிஆர்பிக்கு இல்லை, ஆனால் சிஎஸ்சிஆருக்கும் வரக்கூடியது, காலேஜ் டிஆர்பிக்கும் வரக்கூடியது. ரொம்ப முக்கியமான ஒன்று. இது மாடல் ப்ராப்ளம் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதாவது எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனில் இருந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ரீமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வித் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். இப்போ இது ஒரு டைப் பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் த ஃபங்க்ஷனல் அண்டர் த கன்ஸ்ட்ரைண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அண்டர் திஸ் கன்ஸ்ட்ரைண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பவுண்டரி கண்டிஷன்ஸ் கூடவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் எப்படின்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஒன்று கொடுத்துருவாங்க, பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீமல் சொல்லுங்கன்னு. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, அண்டர் த கன்ஸ்ட்ரைண்ட்னு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துட்டு கேட்பாங்க. இது ஒரு டைப்பு. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இது என் ஸ்டடி மெட்டீரியலில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன், அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லி கேளுங்க. 8778084541 இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் சென்ட் பண்ணி விடுவாங்க. வாங்கி அத்தனை ப்ராப்ளம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு, சால்வ் பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்ட்ரீமல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொடுத்துருப்பேன். இன்னும் அடுத்தடுத்து இப்போ சார் எக்ஸ்ட்ரீமல் மட்டும்தானா, வேறு இல்லவே இல்லையா டாப்பிக்கில்? அடுத்த டாபிக்ஸ் அடுத்தடுத்து வர வீடியோஸ் கொடுப்போம் பாருங்கள். அடுத்த ஸ்டடி இப்போ 50 பேஜஸ் கிட்ட இந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கி முதல்ல இந்த 50 பேஜஸ் முடிங்க. அடுத்த 50 பேஜஸ் 1 or 2 டேஸில் ரெடி ஆகிடும். ஸோ நான் வீடியோ கண்டென்ட்டும் கொடுப்பேன், மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஓரளவுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டோபாலஜி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன், வீடியோ பாருங்கள், அதை விட்டு போகிறீங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஒரு தொகுப்பு வச்சுருக்கேன், ஒரு 10-20 ரிசல்ட்ஸ் கையில் இருக்குது, அதையும் கொடுத்துட்றேன். இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு அலசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனல் என்ன? ஃபங்க்ஷன் வேறு, ஃபங்க்ஷனல் வேறு. ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், அதுதான் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதுதான் ஃபங்க்ஷனல், கிவன் ஃபங்க்ஷனல் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 2 y dash square dx. ரைட். கண்டிஷன் அண்டர் த கண்டிஷன், கன்ஸ்ட்ரைண்ட் என்ன? அண்டர் த கன்ஸ்ட்ரைண்ட் 0 இன்டெக்ரல் 0 to 2 y dx ஈக்குவல் டு 1. இப்போது கொடுத்துருக்கிற பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்ன? y of 0 வந்து 0, y of 2 வந்து 1. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவை. இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனல் இது தான். சரி, இந்த ஃபங்க்ஷனல் இருந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்மால் எஃப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸ்மால் எஃப். சார் அங்கே கேபிட்டல் எஃப் தானே எடுப்பீங்க? ஆமாங்க. ஃபார் யுவர் ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரீமாக கேட்டால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கேபிட்டல் எஃப்னு அப்படியே எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து அண்டர் த கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இதை உள்ளே இருக்கிற இதை எஃப்னும் உள்ளே இருக்கிற இங்கே உள்ளே இருக்கிறத ஜினும் எடுத்துக்கணும். ஓகே, அப்போது எஃப் ஈக்குவல் டு ஒய் டேஷ் ஸ்கொயர், ஜி ஈக்குவல் டு ஒய். ஓகே, இந்த எஃப்பும் ஜியும் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண எஃப் தானே வேணும். இந்த மாதிரி 2 கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ப்ளஸ் லேம்டா ஜி. இங்கே பாருங்கள், லேம்டா கூட இந்த கன்ஸ்ட்ரைண்ட் சொன்னாங்கல்ல, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை தான் எடுத்துக்கணும். ஃபங்க்ஷனல் உள்ளே இருக்கிறத தான் நம்ம எஃப்னு எடுத்துக்கணும். அதை இங்கே ஃபஸ்ட்டில் போட்டுக்கணும். அப்போ ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஜி தான் போடணும், எஃப் போடக்கூடாது. ஓகேவா? இது எல்லாமே ஒர்க்கிங் ப்ரொசீஜர் படி ஒன்று ஒன்றா இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இங்கே ஃபங்க்ஷனலுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை ஸ்மால் எஃப்னும் இதை ஸ்மால் ஜின்னு எடுத்துக்கணும் இந்த மெத்தடுக்கு. ஓகே, இப்போ டேரெக்டாக ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரீமல் கேட்டாங்க அண்டர் த பவுண்டரி கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது கேபிட்டல் எஃப்னே டேரெக்டாக எடுத்துப்போம். அந்த மாடல் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டேன், அது வீடியோட லிங்க் கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இது ஒரு டைப். சரி, இப்போது ஸ்மால் எஃப் தெரியுது, ஸ்மால் ஜி தெரியுது, எஃப் உருவாக்குறதுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ உருவாக்கிடலாமா? எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் என்ன? ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஜி என்ன? ஒய். இதுதான் எஃப். இப்போ எஃப் கிடச்சிருச்சிங்களா? இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வேவும் தெரியும். ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டோ எஃப் பை டோ ஒய் தேவை. ஆமாம் தானே? அதாவது இந்த எஃப்ஐ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம், பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ இது 0 ஆகிடும், இங்கே 1 ஆகிடும், லேம்டா மட்டும் இருக்கும். லேம்டா இன்ட்டு 1 லேம்டா. ஓகே, அடுத்தது டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் தேவை. இந்த எஃப்ஐ டிஃபரன்ஷியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ் பண்ணுறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இப்போ ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னாகும்? 2y டேஷ். இந்த எஃப்ஐ தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இது டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் டேஷ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y டேஷ். ஓகே, மீண்டும் இந்த ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஏன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ் தான் நடக்குது, அதனால் 2y டேஷ் தான் ஃபைனலாக வந்து நிற்குது. சரிங்க சார், இதெல்லாம் ஏன் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க? பாருங்கள், ஆய்லர் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. dou f by dou y minus d by dx of dou f by
டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஆய்லர் ஈக்குவேஷன். இதில் கொண்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது லேம்டா மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வந்து 2y டேஷ் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ இந்த லேம்டா அப்படி இருக்கட்டும். மைனஸ் 2y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். y டேஷ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அது வேரியபிள் எந்த வேரியபிளில் இருக்கும்னா எக்ஸ் வேரியபிளில் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும் இந்த ஒய் டேஷ்ன்றது. அதனால் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணாலும் ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய் டபுள் டேஷ் ஆகிடும். ஓகே. ஒய் டேஷ்ன்றது அது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் வேரியபிளில் இருக்கக்கூடியது. அது அதனால தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். புரியுதுங்களா? இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ் இங்கே நடக்கலை. ஓகே. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, டேரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். அதனால தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ். ஓகே. இப்போ இந்த லேம்டா அப்படியே இருக்கட்டும். இந்த 2y டபுள் டேஷ் அங்கே கொண்டு போயிடுங்க. ப்ளஸ் 2y டபுள் டேஷ் ஆகிடும். இப்போ இன்டர் இருக்கிற 2 இங்கே வந்து டிவைட் ஆகிடும். அப்போ லேம்டா பை 2 ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ். ரைட். இப்போது ஒய் தான் எனக்கு தேவைங்க. அதாங்க எனக்கு தேவையான எக்ஸ்ட்ரீமல். அந்த ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு டபுள் டெரிவேட்டிவ் இருக்குங்க. அப்போ இன்டகிரேட் பண்ண அந்த டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஒய் டேஷ் வந்து டபுள் ஒய் டேஷ் வந்து சிங்கிள் ஒய் டேஷ் ஆகிடும். ஓகே. ஆன் இன்டகிரேட்டிங் ஃபஸ்ட்டு ஒன் டைம் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது ஒய் டபுள் டேஷ் ஒய் டேஷ் ஆகிடும். இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், லேம்டா பை 2 கான்ஸ்டன்ட்டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் எக்ஸ் வரும். ஸோ அப்போ லேம்டா பை 2 எக்ஸ் இன்டகிரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? லேம்டா பை 2 கான்ஸ்டன்ட்டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த டேஷை ரிமூவ் பண்ணது மீண்டும் அகைன் இன்டகிரேட் பண்ணுறேன். இந்த ஒய் டேஷ் கட் ஆகிட்டு ஒய் வந்துடும். ஓகே. இப்போது இங்கே லேம்டா பை 2 கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும் இல்லையா? ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சியை வந்து C1 வச்சுக்கிறேன். இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு C வந்திருக்கும் இல்லையா? அது C1 வச்சுக்கலாம். இது C2. இப்போ மீண்டும் C1 இன்டகிரேட் பண்ணும்போது C1x வரும் ப்ளஸ் C2. ஓகே. இந்த இடம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இன்டகிரேஷன் நடக்கும்போது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் C1 நம்ம போட்டாச்சு. மீண்டும் இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒய் டேஷ் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஆகிடும். எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஆகிடும். C1 இன்டகிரேட் பண்ணால் C1x ஆகிடும். அப்புறம் இங்கே இன்டகிரேஷன் நடக்கும்போது இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா? அதான் C2. இன்டகிரேஷன் முடிஞ்சுதுங்க. ஓகே. இப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த C1 C2 லேம்டா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலையே. பவுண்டரி கண்டிஷன்ஸ் முதல்ல நான் போட போகிறேன். ஒய் ஆஃப் 0 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் ஆஃப் 0 0 ஒய் ஆஃப் 2 வந்து 1. ஸோ ஒய் ஆஃப் 0 0 போட்டால் என்ன ஆகுது பார்க்கலாம். ரைட். ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன ஆகும், இது 0 ஆகும். 0 ஈக்குவல் டு இது ஃபுல்லாக இங்கே 0 இங்கே 0 C2 மட்டும் இருக்கும். இப்போ C2 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஜஸ்ட் இதில் போடுறேன், அவ்வளோதான். அடுத்தது ஒய் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1. இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொண்டு வந்து இதில் கொடுக்கும்போது இதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் 1 கூட வச்சுக்கலாம். இதில் நம்ம இந்த பவுண்டரி கண்டிஷன் போடும்போது என்ன ஆகுது, ஒய் ஆஃப் 2 இங்கே வரும். 2 வந்து 1. ஸோ 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கெல்லாம் 2 கொடுக்குறோம். இப்போ லேம்டா பை 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 பை 2 ப்ளஸ் C1 இன்ட்டு 2 ப்ளஸ் C2 0 ஆகிடும். அதை விட்டுடலாம். ரைட். ப்ளஸ் 0 C2ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டுமே போட்டுக்கலாம். அப்போ 1 ஈக்குவல் டு இங்கே கட் பண்ணிடலாமா, கீழே டினாமினேட்டரில் 4 நியூமினேட்டரில் 4 வருது. அப்போ லேம்டா மட்டும் இருக்குது ப்ளஸ் 2C1. ஓகே. இந்த லேம்டா அங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 2C1. இப்போ 1 மைனஸ் லேம்டா பை 2 ஈக்குவல் டு C1. இப்போ C1 C2 தான் கண்டுபிடிக்கிறது. அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஃபங்க்ஷன் அங்கே ஓகே நம்ம கண்டுபிடிச்ச ஒய் ஆஃப் எக்ஸில் போடுங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 2 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் C1 வந்து 1 மைனஸ் லேம்டா பை 2. இது C1 இது இந்த இடத்துல இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் C2 0 ஆகிடும். விட்டுடலாம். ஓகே. இப்படி வந்து நிற்குது. இது இன்னும் சுருக்கி கூட வச்சுக்கலாம். ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
lambda by 4 கான்ஸ்டன்ட்லாம் இப்படி எடுத்துறேன் lambda by 4 x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் lambda by 2 இன்ட்டு எக்ஸ். பாருங்கள், அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து C1 C2 கண்டுபிடிக்க யூஸ் ஆச்சு. இப்போ லேம்டா கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நம்ம அண்டர் த கன்ஸ்டைன்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த லேம்டா அன்னோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்டகரல் 0 to 2 y dx ஈக்குவல் டு 1. சரி, இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கன்ஸ்டைன்ட். ஓகே, 0 to 2 y dx ஈக்குவல் டு 1. இப்போ இதிலிருந்து பாருங்கள், இன்டகரல் 0 to 2 y வந்து இதோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், lambda by 4 x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் lambda by 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு dx ஈக்குவல் டு 1. ஜஸ்ட் அந்த y வேல்யூ போட்டிருக்கேன், அவ்வளோதான். y சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போது லேம்டா பை இன்டகிரேட் பண்ணுறேன், லேம்டா by 4 வெளியே எடுத்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் by 3 ப்ளஸ் இந்த 1 மைனஸ் லேம்டா இது முடிஞ்சது. இந்த 1 மைனஸ் லேம்டா by 2 இதை அப்படியே வெளியே எடுத்துகிறோம் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் by 2. ஓகே, டோட்டலாக ஃபைனலாக வந்து லிமிட் 0 to 2 கொடுத்துட்றேன் ஈக்குவல் டு 1. ஓகே, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்கலாம். 2 கியூப் 8. இப்போ லேம்டா by 4 இன்ட்டு 8 by 3 ப்ளஸ் இங்கே வந்து 1 மைனஸ் லேம்டா by 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 by 2. அடுத்து இது ஃபுல்லாக அப்பர் லிமிட் கொடுத்தது, லோவர் லிமிட் கொடுத்தா -0. ஏன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 போடும்போது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், ஈக்குவல் டு 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டைம்ஸ் 4 வந்து 8. அப்போ 2 லேம்டா by 3 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டரில் இங்கே பாருங்கள், இந்த 2 2 4 நியூமரேட்டரில் ஒரு 4. அப்போ 1 மைனஸ் லேம்டா மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 1. சரிங்களா, இப்படி ஆகிடும். இப்போ இந்த +1 அங்கே கொண்டு போயிட்டால் -1 ஆகிட்டு இங்கே 0 ஆகிடும். ஸோ 2 லேம்டா by 3 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 லேம்டா மைனஸ் 3 லேம்டா பாருங்கள், 2 லேம்டா மைனஸ் இது சிம்பிள் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம் by 3 ஈக்குவல் டு 0. இந்த 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போ -3 லேம்டா ஈக்குவல் டு 2 லேம்டா மைனஸ் 3 லேம்டா ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஃபைனலாக 0 வருது. ரைட், இந்த லேம்டா வேல்யூ இங்கே போட்டுருங்க, இதில் போடுங்க. இங்கே 0 போட்டோம், கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் அவுட் ஆகிடும். இங்கே 0 போட்டால் 1/2 எக்ஸ் வரும். அப்போ தேர்ஃபோர் ஃபைனலாக எக்ஸ்ட்ரீமல், தேர்ஃபோர் y of x ஈக்குவல் டு லேம்டா வேல்யூஸ்லாம் கொடுக்குறேன். இங்கே 0 ஆகிடுது, கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் அவுட். இங்கே 0 கொடுத்தா 1/2 எக்ஸ் வருது. ஸோ x/2. ஓகே, இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரீமல். ஓகே, அதாவது ரொம்ப எளிமையானது இது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், கேபிட்டல் எஃப்பை வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். அதிலேருந்து ஆய்லர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அந்த y of x கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு நமக்கு இனிஷியல் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இந்த C1 C2 கண்டுபிடிச்சி கொண்டு வந்து திருப்பணும் இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணி y of x அப்படி வச்சுக்கிறோம். இதோட நிறுத்த முடியாது நம்மளால், ஏன்னா லேம்டா இன்னும் அன்னோன் இருக்குது. அதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கன்ஸ்ட்ரைன்ட்டு, இதில் நம்ம அந்த y of x போட்டு அப்படி இந்த கண்டிஷன் படி இன்டெகிரேட் பண்ணிகிட்டே வரோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபைனலாக y of x ஈக்குவல் டு x/2ன்னு வந்து நிற்குது. இதுதான் தேவையான எக்ஸ்ட்ரீமல். சரிங்களா, இப்போ இதே போல் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம், இதுதான் தேவையான எக்ஸ்ட்ரீமல், y of x ஈக்குவல் டு x/2. இப்போ லேம்டாவும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, இதில் வேறு ஒன்றும் செய்யலை. இதோடு நிறுத்த முடியுமான்னா இன்னும் அண்டர் த கன்ஸ்டைன்ட்டுன்னு கொடுத்ததை யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், லேம்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி தேவையான எக்ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளிஃபைடாக கொடுக்குறேன். x/2 y of x ஈக்குவல் டு x/2. இப்போது உங்களுக்கு நான் 2 எக்ஸசைஸ் தரேன் ப்ராப்ளம். இதையும் இதே மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபங்க்ஷனல் அண்டர் த கன்ஸ்டைன்ட் இது. ஓகே, இது வந்து கண்டிப்பாக நமக்கு லேம்டா கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஃபங்க்ஷனல், இது அண்டர் த கன்ஸ்டைன்ட்டு. கூடவே பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், C1 C2லாம் கண்டுபிடிக்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வருதான்னு கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. சார், இது சம்மந்தமாக நிறைய மெத்தட்ஸு, நிறைய டெஃபினிஷன்ஸு போட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டேன். இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஒரு 50 பேஜஸ் அவைலபிளாக இருக்குது, இமீடியட்டாக வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு டைப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு டைப் போட்டிருக்கேன், அதாவது கன்ஸ்டைன்ட் கொடுக்க மாட்டாங்க, இந்த ஃபங்க்ஷனல் கொடுத்துருவாங்க, கன்ஸ்டைன்ட் கொடுக்க மாட்டாங்க.
ஃபங்க்ஷனலும் பவுண்டரி கண்டிஷன்ஸும் கொடுத்துட்டா எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்கிறது. அது ஒரு மெத்தடு நடத்திட்டேன். அந்த வீடியோவுடைய லிங்க் ஒரு 3 ப்ராப்ளம் 4 ப்ராப்ளம் போட்டிருப்பேன். அந்த வீடியோடைய லிங்க் எல்லாம் கொண்டு வந்து இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை முதல்ல பார்த்துருங்க. பார்த்துட்டு பிறகு இதை பாருங்கள். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ தான் நல்லா புரியும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனலை எடுத்துக்கிட்டு கன்ஸ்டன்ட்டை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேருந்து ஸ்மால் எஃப் இதுக்குள்ளேருந்து ஸ்மால் ஜி எடுத்துக்கிட்டு கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ஸ்மால் ஜி இதை யூஸ் பண்ணி கேபிட்டல் எஃப்ஏ கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் எஃப் டெரிவேட்டிவ் ஒய் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் ஒய்யும் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் ஒய் டேஷும் கண்டுபிடிச்சிட்டு ஆயிலர் ஈக்குவேஷனில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்தால் எனக்கு ஒய் டபுள் டேஷ் கிடைக்குது. டபுள் டேஷை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தடவை இன்டெகிரேட் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவை இன்டெகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். இதை மறந்துடக்கூடாது. அந்த கான்ஸ்டன்ட் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. 2 டைம்ஸ் பண்ணியிருக்கான்றது அந்த C1 C2. அப்போ இதோட நிறுத்திக்கலாமான்னா இன்னும் C1 C2 கண்டுபிடிக்கிறது அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன், செகண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இது ரெண்டு யூஸ் பண்ணி C1 C2 நம்ம கண்டுபிடிச்சலாம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த C1 C2 கொண்டு வந்து திருப்பினா அந்த ஈக்குவேஷன்லேயே போட்டு நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது. இது ஃபைனல் கிடையாது. அண்டர் த கன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஒய்யை இதில் இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஒய்யை உள்ளே போட்டு அப்படியே இந்த கண்டிஷன் படி இன்டெகிரேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா கிடைக்கிற ஒய் ஆஃப் எக்ஸ் தெளிவாக என்னன்றது தெரிஞ்சிடும். அதை மெயினாக லேம்டா கிடைக்கும். அந்த லேம்டா கொண்டு போயிட்டு இதில் போட்டால் தான் அந்த ஒய் ஆஃப் எக்ஸ் தெரியும். ஓகே, அப்போ அண்டர் த கன்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம அந்த அன்னோன் லேம்டா பிடிக்கிறதுக்காக தான் இந்த கன்ஸ்டன்ட் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுது. ஸோ லேம்டாவையும் கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த எக்ஸ்ட்ரீமல் என்னன்னு சொல்லிடுறோம். ஓகே, ஒய் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த 2 ப்ராப்ளம் போட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் மெட்டீரியல் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.